Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து 7 கொஸ்டின் நம்ம வந்து 5 மார்க்ல நம்ம எழுதணும். சரியா? இந்த 7 கொஸ்டினுக்கு நீங்க 35 மார்க் அவுட் ஆஃப் 35 நீங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. போதுமானது. சரியா? 100% சொல்கிறேன். இதில் இருக்க கொஸ்டினை தாண்டி உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். யூனிட் 1ல் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அதாவது இந்த 6th ஒன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 12 இருக்குல்ல, அதே மாதிரி டிவிசிபிள் ஆஃப் 7 சொல்லி இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபைன் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது, 4th கொஸ்டின். அதே மாதிரி ஃபைன் தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதையும் சேர்த்து பார்த்துங்க. சரியா? மொத்தம் 8 கொஸ்டின் இருக்குது. அந்த 2 கொஸ்டின் சேர்த்தா 10 கொஸ்டின் இருக்கும். இதை மட்டும் பாருங்கள், போதுமானது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டின்ஸை பார்த்துங்க. அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன். சரியா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கொஸ்டினை ஃபுல்லாகவே பார்த்துங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எக்ஸசைஸில் ஃபுல்லாகவே பார்த்துங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். அதே மாதிரி அதாவது நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸும் ஃபுல்லாக பார்த்துங்க. சரியா? அதுலேயும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தட் நேப்பியர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கொசைன் ஃபார்முலா 3rd கொஸ்டினை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 8th கொஸ்டின், ப்ரூவ் தேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 8th கொஸ்டின் இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. மீதி எந்த கொஸ்டினுமே நீங்கள் பார்க்க வேணாம். 3rd சாப்டருக்கு நீங்கள் அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. சரியா? ஏன்னா அது எப்படி இருந்தாலும் நமக்கு எய்தர் சாய்ஸில் இன்னொரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த கொஸ்டின் நம்மளால் எழுத முடியும். சரியா? அதுக்கப்புறம் 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நமக்கு நல்லாவே தெரியும். மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன். சரியா? அதாவது கடைசி எக்ஸசைஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அது இல்லாமல் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது என்சிஆர் ஈக்குவல் NPR அந்த மாதிரி, இல்லை NCR is to NPR ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சம்மை தெளிவாக பாருங்கள். ஃபைன் தி வேல்யூ ஆஃப் n, ஃபைன் தி வேல்யூ ஆஃப் r அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வரும். அதில் வந்து நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் பாருங்கள், அதுவே போதுமானது. சரியா? கண்டிப்பாக அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/x² இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கியூப் ரூட் ஆஃப் 65 இந்த கொஸ்டின் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் 1001 அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுவும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா இதில் இருக்க 5 கொஸ்டின். சரியா? இதே மாடலில் வரக்கூடிய கொஸ்டின் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. 7th சாப்டரும் நமக்கு இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. முக்கியமாக இந்த ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய சம்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8th சாப்டரில் கண்டிப்பாக இந்த 4EF அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து கோப்ளானர் சம்மு, அதுக்கப்புறம் கொலீனியர் சம்மு, இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த θ goes to 0 sin θ/θ = 1 அந்த தியரத்தை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. யூனிட் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி எக்ஸசைஸ், அந்த 22வது சம்லேருந்து 28வது சம் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு வந்து சம்ஸ் வந்து அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க ரெகுலராக. அதை பார்த்துங்க. 11th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 சொல்லிட்டு கடைசியாக இருக்குது 11th சாப்டரில். அதை மட்டும் பார்த்துங்க. அதுலேருந்து நமக்கு வந்து முக்கியமாக டைப் 2, டைப் 3 வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதில் இருக்க கொஸ்டின் தான் இப்போ நம்ம என்ன பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் பார்த்துங்க. இன்ஜினியர் 1, இன்ஜினியர் 2, ஃபேக்டரி 1, ஃபேக்டரி 2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் 11th நம்ம கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.